Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல்பாக்கம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் 5 இடங்களில் கற்கள் மற்றும் இரும்பு துண்டுகள் வைக்கப்பட்டிருந்ததால் சிக்னல் கிடைக்காமல் திருப்பதியிலிருந்து வழியாக புதுச்சேரி செல்லும் ரயில் பாதையில் நிறுத்தப்பட்ட நிலையில் ரயிலை கவிழ்க்க சதித்திட்டமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நரேந்திர பிரசாத். வணக்கம் நரேந்திர பிரசாத். கற்கள் வைத்தது யார் என கண்டுபிடிக்கப்பட்டதா? விவரங்கள். வணக்கம் சுபா. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேல்பாக்கம் வழியாக திருப்பதியிலிருந்து புதுச்சேரி செல்லும் ரயில் நேற்று காலை மேல்பாக்கம் ரயில் நிலையம் அருகே வந்தபோது முன்னேறி செல்ல சிக்னல் கிடைக்காததால் ரயில் அங்கிருந்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் சிக்னல் கிடைக்காததால் சந்தேகத்தின் பேரில் ரயில்வே அதிகாரிகள் தண்டவாளத்தில் சோதனை மேற்கொண்ட போது தண்டவாளங்கள் மீது கற்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இது குறித்து ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ரயில்வே போலீசார் அப்பகுதி முழுவதும் ஆய்வு செய்ததில் சுமார் 5 இடங்களில் தண்டவாளங்கள் மீது கற்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறு இரும்பு துண்டுகளும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தகவல்கள் வெளியாகியது. இதனை அடுத்து அரக்கோணம் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருவிழாங்காடு ரயில் நிலையம் அருகே போல்ட் நட்டுகள் கழற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் அருகே தண்டவாளங்களில் கற்கள் வைக்கப்பட்டது ரயிலை கவிழ்க்க சதி நடைபெறுகிறதா என்ற கோணத்தில் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் போதிய கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நரேந்திர பிரசாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.